எல்லாரும் கொடுக்கறதுக்கு வல்லமை படைத்தவங்க நம்முடைய ரகுநாதகி. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒரு லிமிட் பண்ணிடுறோம். நீ இதுக்கு மேல கேட்கக்கூடாது, இதுக்கு மேல கேட்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம தகுதிக்கு கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. யோசிக்க சொல்லுங்க, பெருசா யோசிக்க சொல்லுங்க. குழந்தைகளை பெருசா நம்முடைய சமுதாயத்துக்காக சிந்திக்க சொல்லுங்க. ஏன்னா நாளைக்குள்ள ஜெனரேஷன் தான் நம்ம. இப்ப இருக்கிற குழந்தைகள் நம்முடைய சமுதாயத்தினுடைய அடுத்த ஜெனரேஷன் தான். அவங்கதான் அடுத்த சமுதாயமே. அப்ப என்ன நம்ம சமுதாயத்துக்காக விட்டுட்டு போறோம்? வெறுமனே நம்ம குழந்தைகளுக்கான ஒரு வாழ்க்கையை மட்டும் பார்க்கிறோமா, இல்ல சமுதாயத்துக்குண்டான விஷயத்தையும் சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? இப்ப சமுதாயத்தையும் வளர்க்கணுங்கிற விஷயத்தை குழந்தைகளுக்கு சேர்த்து சொல்லிட்டு, நீ சம்பாதிச்சீங்கன்னா உன்னுடைய சம்பாதியத்திலிருந்து சமுதாயத்துக்காக நீ இத்தனை % கொடுக்கணுங்கிறத ஆர்வம் ஊட்டணும். கையில நம்ம இருந்து சதகா கொடுக்கறது குழந்தைகள் கையில கொடுத்து வைங்க. ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குற சாப்பாடு குழந்தைகள் முன்னாடி அவங்க கையில சாப்பாடு கொடுத்து இல்லாதவங்க கையில கொடுக்க சொல்லணும். இதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அவங்க மனசுல இறக்கம் அதிகமாகும், அந்த அன்பு அதிகமாகும். அதுதான் இன்னைக்கு ஆதாரமே. அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அந்த விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் நிச்சயமா குழந்தைகள் என்ன செய்வாங்க, ஒரு சிறந்த குழந்தைகளா, சிறந்த சமுதாயமா நிச்சயமா இருப்பாங்க.